சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று திமுகவில் இணைந்த சி.வி. சண்முகம். பேரதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். தலையை பிய்க்கும் எடப்பாடி பழனிசாமி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக கடந்த ஏப்ரல் மாதமே கூட்டணியை அறிவித்துவிட்டது. இதனால் அதிமுகவில் பல முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் எம்.ஜி.ஆர். காலத்தில் அதிமுக காரரான முன்னாள் அமைச்சரும் அமைப்புச் செயலாளருமான இருந்த அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி கடந்த மாதம் திடீரென திமுகவில் இணைந்தார். கட்சியில் இணைந்து ஒரு மாதம் கூட நிறைவடையாத சூழலில் அன்வர் ராஜாவுக்கு திமுக இலக்கிய அணி தலைவர் பொறுப்பை வழங்கி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அன்வர் ராஜாவோடு அதிமுக, அமமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த பலருக்கும் முக்கிய கட்சி பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அடுத்தடுத்து குழப்பமான சூழலே நிலவி வந்தது. அதிமுகவிலிருந்து OPS 2017ஆம் ஆண்டு தனி அணியாக செயல்பட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் இணைந்தார். OPS, EPS அணி வசம் அதிமுக வந்தது. டிடிவி தினகரன் அமமுக என்கின்ற தனி கட்சியையே தொடங்கிவிட்டார். இதனால் அவருக்கு ஆதரவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கமும் செய்யப்பட்டனர். இதனிடையே அதிமுக, அமமுகவில் இருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறிய பலருக்கும் திமுகவில் ஐக்கியமானர். மேலும் 2018ஆம் ஆண்டு இறுதியில் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு அடுத்த 50 நாட்களுக்குள் கரூர் மாவட்ட பொறுப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜி வருகைக்கு பிறகு திமுகவின் செல்வாக்கு கரூர் மாவட்டத்தில் அதிகரித்ததாகவே கருதலாம். செந்தில் பாலாஜி அமைச்சராகவும் ஆன நிலையில் தற்போது திமுகவின் மண்டல பொறுப்பாளர்களில் ஒருவராகவே இருந்து வருகிறார். அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த MP தங்கத்தமிழ் செல்வனுக்கு முக்கிய பதவிகளில் ஒன்றான கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தான் மாவட்ட அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் என்று அவர் கூற தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டதாம். தற்போது கூட தேனி மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இதேபோல 2021ஆம் ஆண்டு அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு கூட தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. தற்போதைய சூழலில் பார்த்தால் ஸ்டாலின் அமைச்சரவையில் பலரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுக்கு வந்தவர்களாகத்தான் இருந்து வருகின்றனர். இந்த சூழலில் புதிதாக அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு உடனே பதவி அளிப்பது திமுகவில் நீண்ட காலமாக பணியாற்றிய முக்கிய பொறுப்பில் எதுவும் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது என்றே சொல்லலாம். ஆனால் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் திறமைக்கு மரியாதை அளிக்கும் கட்சியாக திமுக இருப்பது மற்றவரிடையே பாராட்டும் வகையில் இருந்து வருகிறது. அதே சமயம் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு படையெடுக்கும் புள்ளிகளில் தற்போது அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியாகவும் எடப்பாடியின் வலதுகையாகவும் இருந்து வரக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் திமுகவில் இணைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியால் தற்போது அதிமுகவிலிருந்து பல புள்ளிகள், பெரும்புள்ளிகள் அனைவருமே வெளியேறி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் தற்போது சி.வி. சண்முகம் எடப்பாடியுடன் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று பேசி வருவதால் எடப்பாடிக்கே சி.வி. சண்முகம் மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அதிமுகவிலிருந்து சி.வி. சண்முகம் விலகி திமுகவில் இணைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.